யாரோ மனதிலே ஏனோ கனவிலே படம் பிடிச்சிட்டு இருக்கேன். சாரியை கட்டி விடுறேன். அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீ யாரு? என் அனிஷா கூப்பிடு. ஐயோ மகா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. மகா, உனக்கு நேத்து தலையில அடிப்படத்துல நீ சில விஷயங்களை மறந்துட்ட. ஷோ, பைத்தியம் மாதிரி உளராதீங்க. அடியே, ஏண்டி இப்படி படுத்துற? மகா, நான் சொன்ன கேப்பியே மாட்டியா? நீ சொன்னா நான் எதுக்கு கேட்கணும்? ஐயோ, படுத்துறாளே. சரி, ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்கலாம். அவளே மகாவா மாறிடுவா. அதுக்கப்புறம் சாரி கட்டி விட்டுறலாம். அம்மாடி, மகாமா, ஷாலுமா. ஐயோ, ஆன்ட்டி வேற வராங்களே. ஒருவேளை இவ பேசும்போது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அம்மாடி, கதவு தரங்க. மென்டல், எங்க அம்மா கூப்பிட்டு இருக்காங்க பாரு, போய் கதவு தர. நல்ல வேலை, தப்பிச்சேன். ஆன்ட்டி, கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. என்னடா தங்கம், இன்னும் கிளம்ப உட்காந்துட்டு இருக்கேன். இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன், அதான் தலை காயிட்டுமேனு உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியா, சரிடாமா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். சொல்லலாமா? என்னம்மா கேள்வி இது? சொல்லுங்க. இங்க பாருடாமா, போற வீட்ல ரொம்ப பொறுமையா இருக்கணும். பையன் ரொம்ப தங்கமான பையன், அவனால எந்த பிரச்சனையும் வராது. குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். ஒன்னால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. தங்கச்சிக்கு அதை செய்யாத இதை செய்யாதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு குடும்பம் ஒண்ணு செய்யறதும் பெரியதும் ஒரு பொண்ணு கையில தான் இருக்கு. நீ போறதுனால அவங்க சந்தோஷமா இருக்கணுமே தவிர அவங்க சங்கடப்படுற மாதிரி என்னைக்கும் நடந்துக்க கூடாது. சரிங்கம்மா. புது வீட்ல எல்லாமே புதுசா இருக்கும். நீ தான் அனுசரிச்சு போயாகணும். அதுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் அனுசரிச்சு போன்னு சொல்ல மாட்டேன். ஏதாவது தாங்க முடியாத பிரச்சனை வந்தா வராது. அப்படி ஒரு வேளை வந்தா அம்மாவும் அப்பாவும் இருக்கும். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. சரிங்கம்மா. உன்னை எப்படி இல்லாம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம், அது நடக்காம போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்டா. ஆனா இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்ல குடும்பத்துல தான் வாக்கப்பட்டு போற. அதனால மனசுக்கு கொஞ்சம் நிறைவா தான் இருக்கு. சரி, அம்மா வளவலன்னு பேசி நேரத்துக்கு அடுத்து வரும்பல. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நீ சாரி கட்டிட்டு வா. சரிங்கம்மா. அம்மா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுடா. நீங்களும் அப்பாவும் என் கூடயே வந்து யுவன் வீட்லயே இருங்களேன். சின்ன வயசுல இருந்து உங்க 2 பேர் பாசமும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் சரிப்பட்டு வராது தங்கம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது தங்கம். ஒரே தெரு. ஒரு எட்டு நடந்து வந்தா உன்னை பார்த்துக்க போறேன். அதனால அப்படிலாம் எதுவும் யோசிக்காத. உங்க வீட்டில் போய் நல்லபடியா வாழ்ற வழியை மட்டும் பார்க்கணும். சரிங்கம்மா. ஷாலுமா, நீயே சாரி கட்டி விட்டுருவியா இல்ல உதவிக்கு ஆள வர சொல்லட்டுமா? அதெல்லாம் வேணாம் ஆண்டி, நானே கட்டி விட்டுருவேன். சரிடாமா, பாத்துக்கோ. சரிங்க ஆண்டி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சுபா, நல்ல வேலை. இவ மாறதுக்குள்ள இந்த சாரியை கட்ட வச்சிடணும். அடியே, இந்த சாரி எடுத்து கட்டலாம் வா. என்ன சாரியில பார்த்ததும் இவன் உடனே கவர்ந்துடணும். அந்த அளவுக்கு அழகா கட்டிவிடு. அப்புறம் மேக்கப்லாம் கண்ணா பின்னான்னு போட்டு விடாத. சிம்பிளா இருந்தா போதும். என்ன இருக்கு, ஆனா உனக்கு ஜடை அலங்காரம் தான் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஆட்டி, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். அதெல்லாம் வச்சா நல்லாவே இருக்காது. அதுவும் என்னோட ஹேர் ஸ்டைலுக்கு அது செட்டே ஆகாது. சரி சரி வா, நீ மாறதுக்குள்ள நான் கட்டி விட்டுறேன். மாறுறதா? என்னது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னை அழகா ரெடி பண்ணி விடுறேன்னு சொன்னேன். ஓ, அப்படி சொன்னியா? சரி சரி, ரெடி பண்ணி விடு. என்னடா இது? ஷாலு, தெரியல, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். டேய், நீ வேற இந்த நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு. இவ மாறி மாறி பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. எப்படி சமாளிக்க போறோம்? யார சமாளிக்க போறேன்? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகலடி. உனக்கு தான். எனக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு கடத்திட்டு போனால அந்த இழுச்சவன் அவன் அடிச்ச அடியில தலைதான் லேசா வலிச்சிட்டே இருக்கு. மத்தபடி நான் நல்லா தாண்டி இருக்கேன். இப்ப நீ நல்லா தான் இருக்க மகா. கொஞ்ச நேரம் கழிச்சு மாறி பேசுறல, அதுதான் சொல்றேன். யாரு? நானா? நீ என்ன லூஸ் அடி? நான் எதுக்கு மாத்தி மாத்தி பேச போறேன்? மச்சான், நார்மலா இருந்தாலே அவன் பேச்சு கேட்க மாட்டா. இப்ப வேற பயங்கர குழப்பத்துல இருக்கா. நீ என்ன பண்ண போற? எருமை, அது இப்படி பல்ல காடிட்டே கேட்டுட்டு இருக்கேன். நானே கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன கல்யாணத்தை நிப்பாட்ட போறியா? லூசா பிடிச்சிருக்கு உனக்கு. அதெல்லாம் எதுவும் பண்ணிராத. எப்படியாவது சமாளிச்சு கல்யாணம் மட்டும் பண்ணிரு. அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்து சரி பண்ணிடலாம். இவ இப்படி குழப்பத்துல இருக்கும்போது இவ கழுத்துல நான் எப்படி தாலி கட்டுறது? கையாலதான் மச்சான். டேய், இது வரைக்கும் நான் உனக்கு கெட்ட வார்த்தையால திட்டிருக்கேன். தயவு செஞ்சு திட்ட வச்சிடாத. சரி சரி, யூ கேரியான். ஆனா எனக்கு இதை பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கு. எருமை எருமை, ஏன் இருக்காது? முதல்ல இங்க பல கட்டி நிக்காம வெளியவாது போய் தொலை. மச்சான், நான் வெளியே போயிட்டா உனக்கு யார் ஐடியா கொடுப்பா? உன் ஐடியா ஒண்ணு எனக்கு தேவையில்ல. நீ வெளியே போ. அட இருடா, நான் சொல்றது கேளு, அதுக்கப்புறம் நான் வெளியே போறேன். சொல்லி தொலை. இப்போ அவ மகாவாவும் ஐஷுவாவும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கா. அதானே உன் பிரச்சனை? அவ ஐஷுவா பேசும்போது நீ அனிஷா மாறிரு. அவ மகாவா பேசும்போது நீ யுவனா மாறிரு. இல்ல, நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? டேய், என் ஐடியாவுக்கு என்னடா குறைச்சல்?
அந்த மாதிரி அவகிட்ட மாத்தி மாத்தி பேசி சமாளிச்சிரு. இருங்க, ஆல்ரெடி அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அவ பழைய மாதிரி மாறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அட ஆமால மச்சான், இன்னொரு ஐடியா சொல்லவா? யானையே புடுங்க வேண்டாம், கொஞ்ச நேரம் வாய் முடிக்க நில்லு. ஏற்கனவே ஒரு முறை மணமேடை வரைக்கும் வந்தும் உங்க கல்யாணம் நின்னு போயிருக்கு. அது மகாவை நிச்சயமா பாதிச்சிருக்கும். திரும்பவும் அதே மாதிரி நினைச்சுனா அவ தாங்கிக்க மாட்டா. குணமானதுக்கு அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? இவன் இந்த ரூம்ல என்ன பண்றீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பார்க்கலாம் வரக்கூடாது. போங்க, அம்மா அப்பா வந்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாடியாக போறோம். இதுல யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? அது கரெக்ட் தான். இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. மச்சான், எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது, சொல்லவா? டேய், நீ இன்னும் வெளிய போகலையா? அட நான் சொல்றத கேளுடா. எருமா, நீ வேற பேசி பேசி கடுப்பு கிளப்பாத. இப்ப நான் சொல்ல போற ஐடியா உண்மையாவே நல்லா இருக்கும். சொல்லி தொலை. முள்ள முள்ளால தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால தான் அறுக்கணும். அதே மாதிரிதான் இவளுக்கு தலையில தானே அடிபட்டிருக்கு. அதனால திரும்பவும் தலையில கட்டையை வச்சு அடிச்சோம்னு வை, பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும். எருமா மாடு பண்ணி பிசாசு. கொழுத, உனக்கு அறிவில? ஏய், என்னடி இப்படி பேசுறா? எவ்வளவு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு, காமெடி பண்ணிட்டு நிக்கிற. இல்லடி, இப்ப நம்ம சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டா மட்டும் ஏதாவது மாறப்போதா என்ன? சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டா மட்டும் ஏதாவது மாறப்போதா என்ன? அதான் காமெடி பண்ணி உங்களை சிரிக்க வைக்கலாம்னு நினைச்சா, அதுக்கு போய் இந்த கிளி கிளிக்கிறா. நீ பண்றது காமெடி மாதிரி இல்ல, கடுப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் மூடிட்டு நில்லு. ஏய் விடு ஷாலு, கோவப்படாத. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? என்னாச்சு எனக்கு? ஏன் எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்ங்க? ஆமா, இவங்கலாம் யாரு? மகா, என்னடி ஆச்சு உனக்கு? நான் மகா இல்லம்மா, என்னோட பேர் ஐஸ்வர்யா. யுவன், இப்ப என்ன பண்றது? ஐயோ, அவர் பேர் யுவன் இல்ல, அனீஷ். அடிபட்டதுல இருந்து இப்படி மாத்தி மாத்தி பேசுறத நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இதை எப்படி சமாளிச்சு கல்யாணம் பண்ண போறேன்னு தெரியல. ஒருவேளை கல்யாண மண்டபத்துல வச்சு பிரச்சனை பண்ணிட்டானா என்ன பண்றது? அதெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டான். அப்படி பிரச்சனை பண்ணாலும் பாத்துக்கலாம். அதான் கொஞ்ச நேரம் மகாவா மாறுறால, அந்த சமயத்துல அவகிட்ட கேட்டு தாலி கட்டிரு. நீ மட்டும் ரெடியாகாம நிக்கிற? அது ஒரு சின்ன பிரச்சனை. நான் இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். பிரியாக்கள் லட்சுமி இனியும் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க அக்காவும் சூர்யாவை கவனிச்சிட்டு இருக்காங்க. பெர்சி வேற பிரெக்னெண்டா இருக்கான். சரி, நித்யா கட்ட போலான்னு பார்த்தா ஆதித்யா அவங்கள பாட படுத்து எடுத்துட்டு இருக்கான். சரி, அதுக்கு என்ன இப்போ? அதான் ஆதி, எல்லாரும் குழந்தைங்க வச்சிருக்காங்களா? புரிஞ்சு போச்சு, உனக்கும் குழந்தை வேணும் அப்படிதானே? அதுக்கு நான் ரெடி பண்ற தங்கம். என்ன ரெடி பண்ணிரலாமா? அச்சச்சோ ஆதி, அது இல்ல. வேற என்னமா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். எல்லாரும் குழந்தைங்களை பாத்துக்கறனால எனக்கு சாரி கட்டுறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது பட்டு புடவையா, எனக்கு வேற கட்ட தெரியாது. அட, இவ்வளவுதான் உன் பிரச்சனையா? இரு, நானே உனக்கு கட்டி விடுறேன். நீயா? உனக்கு சாரி கட்டி விட தெரியுமா? ஏன் தெரியாது? என் பொண்டாட்டிக்கே 2-3 தடவை நான் சாரி கட்டி விட்டுருக்கேன். அதெல்லாம் இந்த ஆதிக்கு அத்துப்படி. நீ கூட, நான் கட்டி விடுறேன். இல்ல ஆதி, உன் ஒய்ஃப் கோச்சுக்குவாங்கல்ல. வேணாம், நானே பாத்துக்கறேன். அட, அவளாம் இதை கண்டுக்க மாட்டா. நீ கூட, நான் கட்டி விடுறேன். இல்ல ஆதி, அப்புறம் பெருசிக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. அதெல்லாம் வேண்டாம். அட குடுங்கறேன். யோ கீர்த்து டார்லிங், என் பொண்டாட்டி வயசுல மிமிக்ரி எல்லாம் பண்ற? யோ, மிமிக்ரி இல்லையா? திரும்பி பாரு, உன் பொண்டாட்டி தான். காலையில எந்திரிச்சதும் போதும் ஏதோ சும்மா கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன்னு பார்த்தா சாரி கட்டி விடுற அளவுக்கு வந்தாச்சு. எப்படி எப்படி? என் பொண்டாட்டி கண்டுக்க மாட்டாளா? மவனு உன்ன. ஏய், கோச்சுக்காதடி பொண்டாட்டி. கட்டி விடுறதுனா கட்டி விடுறது இல்ல, சும்மா ஃபிளீட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அடிங்க, ஆளே மூஞ்சி பாரு. அதெல்லாம் கீர்த்தி எடுத்துப்பா, நீ ஒழுங்கா வா. பெருசி, அவன் எடுத்து கொடுக்காட்டி பரவாயில்ல, நீங்களாவது ஃபிளீட்ஸ் எடுத்து கொடுங்க. கேக்குறாள்ல, எங்க எடுத்து கொடு பாப்போம். குழந்தைங்க எல்லாம் அடம் பிடிக்கிறனால யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்களும் பிரெக்னெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு சிரமமா இருக்குமே சொல்லிதான் உங்ககிட்ட வரல. நீங்க ஃபிளீட்ஸ் எடுத்து கொடுங்க, நானே கட்டிக்கிறேன். என்ன சொல்ல யோசிச்சுட்டே நிக்கிறேன்? எடுத்து கொடு. இந்தா, கூட்டிட்டு போ. எனக்கு ஃபிளீட்ஸ்லாம் சரியா எடுக்க தெரியாது. எனக்கே இவர்தான் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் என்ன ஆதி, அப்ப நீயே எடுத்து கொடு. என்னம்மா, போகட்டா? போய் தொலைங்க, வேற வழி. தேங்க்யூ செல்லக்குட்டி, பயப்படாத. மச்சான் இப்ப வந்துடுறேன். போயோ மவனே, இருடி, என் பொண்ணு வெளியே வரட்டும், உன்னை உதைக்க சொல்றேன். என் பொண்ணு வெளியே வந்தாலும் எனக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணுவா. என்னடி செல்லம்? கையிடுங்க, கூசுது. நான் ஒண்ணு தொடலையே, என் குழந்தைய தானே தொட்டு பாக்குறேன். இருந்தாலும் எனக்கு கூச்சமா இருக்குல்ல. நம்மள மறந்துட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ இந்த சாரி எப்படி கட்டுறது? பேசாம திரும்பவும் பிரியா கட்டியே போய் கேட்போம். ஆதி, நீ பிஸினா சொல்லு, நான் போய் பிரியா கட்டியே கட்டிக்கிறேன்.
ஏன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபிளீட்ஸ் எடுத்து கொடுக்கறது தானே. வா நான் ஹெல்ப் பண்றேன். என்னாச்சு கீர்த்தி? எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க, நீ இப்படி நின்னுட்டு இருக்க? எனக்கு saree கட்டவே தெரியாது. அதான் ஆதி கிட்ட ஹெல்ப் கேட்டேன். என்ன இவங்கிட்டயா? ஆமா, இவன் தான் இப்ப எனக்கு ஃபிளீட்ஸ் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். ரெண்டு பேரும் வழி விட்டீங்கன்னா நாங்க போய் saree கட்டுவோம். அடி ஆதி, உன் காட்டுல மழை தாண்டா. ஜஸ்ட் மிஸ். என்னாச்சு நித்துமா? உனக்கு saree கட்ட தெரியும்னு முன்னவே தெரிஞ்சிருந்தா நானும் கட்ட தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பேன். அதுக்கு என்ன டார்லிங், வேற சரி எடுத்துட்டு வா, இப்ப கூட கட்டி விடுறேன். ஏய், நான் அவ புருஷன்டா, நீ இருந்துட்டு போ. என் நித்துமா ஆசைப்பட்டு கேட்டுட்டா, இத கூட பண்ணலைன்னா எப்படி? இன்னைக்கு வேணாம் ஆதி, ஏற்கனவே நேரமாச்சு. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஆதி, இப்படி கேட்டுட்டே இருந்தா எப்படி? வா போலாம். அட, என் செல்லத்துக்கு அவசரத்தை பாரு. அண்ணன் கூட பேசிட்டே இருக்கிற மாதிரி நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். என்னப்பா, ஓகேவா? ஓகே சார், பக்கா. தம்பி ஒரு நிமிஷம், ஃபிளாஷ் போடாம எடுங்க. சரிங்கக்கா, ரெடி? அண்ணே எடுத்தாச்சு, வேற போஸ் கொடுங்க. பங்கு பங்கு, வெயிட் வெயிட், நானும் வரேன். தம்பி இப்ப எடு. சரிங்க சிஸ்டர், எல்லாரும் இங்க பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். என்னடி நீ மட்டும் தனியா வர? ஆதி எங்க? அவனும் வந்தா ஃபேமிலி போட்டோ ஒன்னு எடுத்துறலாம்ல. ஏங்க, நீங்க போய் ஆதியையும் தாத்தாவையும் கூட்டிட்டு வாங்க. இல்ல அண்ணி, ஆதி மச்சான் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. என்ன பிஸியா இருக்கானா? கல்யாண வேலை எல்லாத்தையும் ஆள் வச்சே முடிச்சாச்சு, அப்புறம் என்ன பிஸி? அது ஒண்ணும் இல்ல பங்கு, உங்க தங்கச்சி கீர்த்தி இருக்கால, அவளுக்கு saree கட்ட தெரியாதுன்னு சொன்னா, அதான் ஆதி மச்சான் போய் கட்டி விட போயிருக்காரு. என்ன, என் தங்கச்சிக்கு சாரி கட்டி விட போயிருக்கானா? இத வந்து இப்படி சிரிச்சுட்டே சொல்றேன். இந்த ஆதி காலையிலே ஆரம்பிச்சிட்டானா? என்ன கையில்மா சிரிக்கிறேன்? உன் தம்பியை நீ ஒழுங்காவே வளர்க்கல. நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா இவன் இப்படி இருப்பானா? இப்ப என்கிட்ட கத்தி என்ன ஆக போகுது? அதானே, ஒன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. இரு, இன்னைக்கு அவனை கவனிச்சுட்டு வரேன். அட விடுங்க பங்கு, saree கட்டி விடுறதுனா saree கட்டி விடுறது இல்ல, ஃபிளீட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வந்துருவாரு. நல்ல பொண்டாட்டி, நல்ல புருஷன், ஆள பரால என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடுறீங்க. இன்னைக்கு இந்த ஆதியா உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு வேலையே இல்ல. நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் அவர் பண்றதை நிறுத்த போறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த வீராப்பு? கம்மன நில்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்? அது ஏன் தங்கச்சி வாழ்க்கையாச்சே, உங்களுக்கு அக்கறையா இருக்க போது. கைல்மா நீ நில்லு, நான் போய் அவனை கவனிச்சுட்டு வரேன். சூரிய தங்கம், வளரும் போது உன் மாமன மாதிரி மட்டும் வந்துடாத. ஏங்க, முடியாதுன்னு சொல்றான். டேய் ஆதி, நீ என்ன மாம்சு காலையிலேயே கடுப்புல வந்திருக்க? நீ பண்ற வேலைக்கு கீர்த்தி அவனை திட்டி ஒரு பிரயோஜனம் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னண்ணே, நான் என்ன பண்ணேன்? அதானே, என் டார்லிங் எதுக்கு திட்டுற? அடிங்க மவனி, விட்டா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஏய், உனக்கு saree கட்டி விடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கல? அட இதுக்கா கோவப்படுறேன்? அவன் saree எல்லாம் கட்டி விட மாட்டான், ஃபிளீட்ஸ் மட்டும் தான் எடுத்து கொடுப்பான். ஏன் வீட்ல வேற ஆள் இல்ல? அவங்க கிட்ட போய் கட்டிக்கோ. மாம்சு கூல் கூல், இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? டேய், நீ என் தங்கச்சிக்கு எதுவும் பண்ணக்கூடாது. நீ மத்தவங்க கிட்ட விளையாடுறது வேற, ஆனா என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுக்கு என்ன, அதான் நான் இருக்கேன்ல. என்ன, ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நானே கட்டி வச்சிடறேன்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். மவனே, அந்த saree அவ கையில கொடுத்துட்டு ஒழுங்கா என் கூட வா. யூ, அப்புறம் எப்படி உன் தங்கச்சி ரெடியாவா? அதெல்லாம் அவ பாத்துப்பான். ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு. நீ இங்க இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிக்கு பாதுகாப்பு இல்ல. ஒழுங்கா என் கூட இரு. டேய், வர போறியா இல்லையா? அட கத்தாத மாம்சு, வந்து தொலைக்கிறேன். கீர்த்தி டார்லிங், உங்க அண்ணன் இன்னைக்கு ரொம்ப கொந்தளிக்கிறான். நான் வரேன். நித்யாக்கா, நீங்களாவது இந்த saree கட்டி விடுங்க. சரி வா. ராக்ஸ்டார், என்னாச்சுடா? ஏண்டி இன்னுமா நீ அழுது முடிக்கல? ஏண்டி கொஞ்ச நேரம் தானே, போட்டோ எடுக்கிற வரைக்கும் நில, அதுக்கப்புறம் மாத்தி விடுறேன். ராக்ஸ்டார், அம்மா தான் சொல்றான்ல, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. என் ராக்ஸ்டார் அழாம இருந்தா சாயங்காலம் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம்னு நினைச்சேன். ஆமா, ஐஸ்கிரீம் தான். ஆனா என் ராக்ஸ்டார் தான் அழுதுட்டே இருக்காளே, அதனால வாங்கி தர முடியாது. அழுதுட்டே இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா காய்ச்சல் வந்துடும். அடியே, ஐஸ்கிரீம்னு சொன்னதும் உடனே மூஞ்ச மாத்திட்ட. உன் நடிப்புக்கு அவார்டே கொடுக்கலாம் போ. அதிதி, சாயங்காலம் நீ வா, அப்பா கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். லட்சு, உனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், வா நான் கூட்டிட்டு போறேன். வேணாம் அதிதி, நம்ம தனியா போனா நம்மள யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. சாயங்காலம் அப்பா கூடயே போய்க்கலாம். மேடம், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கொஞ்சம் சிரிக்கலாம்ல? இல்ல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ல. எனக்கு மட்டும் இது 2வது கல்யாணம் பாரு. ஏடி, எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். கரெக்ட் தான், ஆனா எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. நம்ம தான் இவனை சுத்தி சுத்தி வந்து காதலிச்சோம். இவன் நம்மள நல்லா பாத்துப்பானா இல்லையாங்கிற குழப்பம் ஏதாவது மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை இப்பவே குழி தோண்டி புதைச்சிரு.
அந்த மாதிரி எந்த குழப்பமும் உனக்குள்ள வேண்டாம். உன்னை நல்லபடியா ஆயுசுக்கும் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். தம்பி, நானே ஆகுறது நானே. உன் பெயரில் என் பெயர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. அனீஸ், நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? ஏன்னா அன்னைக்கு என்னாச்சு? உன்னை பார்த்து அனீஸ்னு கூப்பிடுறாங்க. அது அது வந்து அது என்னோட செல்ல பேரு. என்னது, செல்ல பேரா? ம், ஆமா. பேர் நல்லாதான் இருக்கு. அடுத்து உனக்கு தான் கல்யாணம், எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன மேடம் கரெக்டா கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க? சொந்த அண்ணனோட கல்யாணம், கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாது? ஆபீஸ்ல ஒர்க் இருந்துச்சா, அதை முடிச்சிட்டு தான் கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. எனக்கும் வேற வழி தெரியல. நான் மட்டும் தனியாவா வர முடியும்? புருஷன் வீட்டுக்கு போனதும் அப்படியே புருஷன் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிச்சிட்ட. நீ பொழைச்சுக்குவோமா? யுவன், நமக்கும் இதே மாதிரி கல்யாணம் நடக்கும்ல? அண்ணி, இதே மாதிரி தான் நடக்கும். ஓ, உனக்கும் கேட்டுச்சா? அண்ணி, அது என்ன அண்ணனை பார்த்து அப்பப்போ அனீஷ்னு கூப்பிடுறீங்க? நானா நானா அப்படி கூப்பிட்டேன்? நீங்க தான், பின்ன வேற யாரு? நான் தான் சொன்னேன்ல, சும்மா செல்ல பேரு. என்ன அண்ணி, பதிலே காணோம்? ஓ, வெக்கமா? ஏ ஆர்த்தி, கொஞ்ச நேரம் பேசாம கல்யாணத்தை பாரு. எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நடந்துரும்ல? மகா இந்த பிரச்சனையும் பண்ணிட மாட்டால? பண்ணிடவும் கூடாது. இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துரும். ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடணும். ஆத்தா, உன் கோயிலுக்கு வந்து நான் மாவிளக்கு போடுறேன். ஒரு நிமிஷம். என்னடி? எதுக்காக இப்ப என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்றீங்க? ஏ செல்லம், அந்த விவரத்தெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இப்ப தாலியை கட்ட விடுறீ? இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சாகணும். தம்பி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டு. ஏங்க, பதில் சொல்லுங்க. இப்ப எதுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றீங்க? மகா, என்னாச்சுமா? எல்லாரும் பாத்துட்டே இருக்காங்க, தாலியை கட்டுங்க. சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. ஏங்க, சொல்லுங்க. இப்ப எதுக்கு ரெண்டாவது கல்யாணம்? ஏன்னா ரெண்டாவது கல்யாணமா? என்ன பாப்பா சொல்ற நீ? ஆமா ஐயரே, இவர் ரெண்டாவது முறையா கல்யாணம் பண்றாரு. அதான் நான் வேணாம்னு சொல்றேன். அச்சச்சோ, தம்பி கொஞ்சம் பொறுப்பா. என்னப்பா நீ இப்படி இருக்க? ரெண்டாவது கல்யாணம் பண்றியா? அப்ப முத பொண்டாட்டி யாரு? அப்ப இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றீங்களா? அதான் இந்த பொண்ணு சிரிக்காம இருந்திருக்கு. பாப்பா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றேன். இந்த ஆளோட முத பொண்டாட்டிய வர வச்சு போலீஸ்ட புடிச்சு கொடுத்துடலாம். ஏண்டி, இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை சும்மா பிராங்க் பண்றாங்களோ? யாராவது கல்யாண நேரத்துல விளையாடுவாங்களா? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இவன் தான் மறைக்கிறான். அம்மாடி, கட்டாய கல்யாணத்துல நான் பண்ணி வைக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் சொல்லு. ஐயோ சுவாமி, இவரோட முத பொண்டாட்டியும் நான் தான். இவர் கூட போலீஸ் தான். அடி என்னமோ உளறிட்டு இருக்க. முத பொண்டாட்டியும் நீ தானே சொல்ற, அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்றாருங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தம்பி தாலியை கட்டுப்பா. ஒரு குழப்பமும் இல்ல. ஒரு நிமிஷம், நான் புரிய வைக்கிறேன். என்னமோப்பா, புரிய வச்சு சீக்கிரம் தாலியை கட்டுங்க. ஏங்க, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. பொண்டாட்டி, அது ஒண்ணும் இல்ல. நம்ம முத தடவை கல்யாணம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாம பண்ணோம்ல, அதான் இப்ப ஊரறிய கல்யாணம் நடக்க போகுது. ஓ, இதுதான் விஷயமா? சரி, நம்ம ஆதி எங்க? நம்ம ஃபேமிலி எல்லாம் காணோம். அது அது வந்து அங்க பாரு, காவ்யா, அர்ஜுன் எல்லாரும் இருக்காங்க பாரு. என்னாச்சு? ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டே இருக்காங்க. மச்சான், ஒரு வழியா உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்படி மொத்த குடும்பமும் எனக்கு ஒன்னா கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏங்க ஏங்க, சந்தோஷத்துல அழுதுறாதீங்க. நல்ல விஷயம் நடக்கும்போது அழக்கூடாது. ஆமாடி, அதுக்காக தான் அழுகிய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டிருவா. ம், நான் ஒழுங்கா சிரிச்சிட்டு சொல்லுடி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. நீ இப்படி குழப்பத்துல இருக்கும்போது தாலி கட்டுறது எனக்கும் சங்கடமா தாண்டி இருக்கு. ஆனா உனக்கு தெளிவானதுக்கு அப்புறம் இதை நினைச்சு நீ சந்தோஷம் படுவ. அந்த நம்பிக்கையில தான் கட்டுறேன். ஐ லவ் யூ மகா. யுவன், என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? கட்டுங்க. எல்லாரும் பாக்குறாங்க பாருங்க. உனக்கு சம்மதம் தானே? இந்த நொடிக்காக தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். இது என்ன கேள்வி? கட்டுங்க. பல ஜென்மம் வேண்டும், ஏழேழு ஜென்மம் ஒன்றாக சேர
ரெண்டு ஜோடியும் வலது கால வச்சு உள்ள போங்க. நிலுங்க நிலுங்க, ஒரு நிமிஷம். ஆர்த்தி எடுத்தா தட்டுல காசு போடணும். தங்க மோதிரமோ தங்க செயினோ உங்களால முடிஞ்சதை போட்டுட்டு போங்க. தங்க செயின் மோதிரம்லாம் போட முடியாது, வேணாம் 10 ரூபாய் போடுறேன். டேய், எங்க வீட்டுக்கு மருமகனா வர 10 ரூபாய் தான் போடுவியா? ஆமா நீ, உங்களுக்குலாம் அதுவே அதிகம். தங்க மோதிரம் வர வரைக்கும் நான் ஆர்த்தி எடுக்க மாட்டேன்பா. நித்யாமா சும்மா இரு. இந்தா ஆர்த்தி தட்டை வாங்கி ஆர்த்தி எடு. ஸ்வேதா டார்லிங். டே ஆதி, நானும் பக்கத்துல தான் நிக்கிறேன், இருந்துட்டு போ. ஏன் அத்தை பொண்ணு நான் சைட் அடிப்பேன், என்ன யாரு கேப்பா? என்னடா செல்லம்? கரெக்டா சொன்னீங்க மச்சான். அப்புறம் ஸ்வீட் ஹார்ட், ஒரே மாதிரி சரியா எல்லாரும் கட்டினாலும் நீ மட்டும் இந்த கூட்டத்துல தனியா தெரியற. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் மிஸ்ஸிங். என்னது மச்சான்? அதுல நிறைய மல்லிகைப்பூ வச்சிருந்தீனா அப்படியே அள்ளும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வச்சிருவோம். அடியே, நான் உன் புருஷன்டி, கட்டின புருஷனை பக்கத்துல வச்சுட்ட. அட சும்மா இருங்க, நீங்களும் அழக ரசிக்க மாட்டீங்க, ரசிக்கிறவங்களையும் விட மாட்டீங்க. அப்படி சொல்லுடாமா. சரி ஸ்வீட் ஹார்ட், ஒரு உதவி. உதவியா? என்னன்னு சொல்லுங்க. பக்கத்துல வினோத் வேற இருக்கான், கேக்குறதுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கே. அப்போ கேட்காத. அவர் கிடக்குறாரு, நீங்க கேளுங்க மச்சான். இல்லடாமா, இத கேட்கலாமா கூடாதுன்னு தெரியல. பெர்சி பிரெக்னண்டா இருக்கான், நித்யாவும் குழந்தைங்களை வச்சுட்டு சமாளிக்க முடியாது. கீர்த்தி வேற கல்யாணம் ஆகாத பொண்ணு. ஏய், இப்ப எதுக்குடா இப்படி இழு இழுன்னு இழுக்கிற? ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு பாடா, என்னன்னு சொல்லி தொலை. நீ இழு இழுன்னு இழுக்கிறதுல எனக்கு அப்படியே அடிவயர்லாம் கலங்குது. அட இருடா சொல்றேன், இல்லனா என்ன உதவின்னு சொல்லு, நான் அதை செய்யறேன். இல்ல அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. சரி மச்சான், என்னன்னு சொல்லுங்க. நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆ, அதுக்கு அவங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணணும்ல, அதுக்கு தான் ஸ்வேதாவை ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஹூ, அவ்வளவுதானா? நான் கூட பயந்தே போயிட்டேன். ஆமா, நீ என்ன நினைச்ச? ஆ, நான் ஒன்னும் நினைக்கல. இவ்வளவுதானே மச்சான், நான் வந்துடுறேன். நித்யாக்காவும் கீர்த்தியும் கூட வருவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, நீங்க ரூமை போய் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுங்க, நான் போய் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மச்சான், நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் மல்லிகைப்பூ வேண்டாம், அது ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும். ஃபுல்லா ரோஸே வாங்கிட்டு வந்துருங்க. ஆனா வழக்கமா இதுக்கு மல்லிகைப்பூ வாங்குவாங்கல்ல. மல்லிகைப்பூவும் வாங்கிக்கோங்க, கூடவே கொஞ்சம் ரோஸ் அதிகமா வாங்குங்க. சரிடாமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிருங்க, நான் வரதுக்குள்ள க்ளீனா பக்காவா இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. டேய் வாடா. இதுக்கு மட்டும் நான் எதுக்கு? அதுக்கு தான் நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டியே. அதுக்கு சரிப்பட்டு வரலைன்னா பரவாயில்ல, பூ வாங்குறதுக்கு தானே. வாடா, வந்து தொலைக்கிறேன். ஏங்க, அப்படியே எனக்கும் வாங்கிட்டு வந்துருங்க. சரிடாமா. டேய், அவ என்ன சொன்னா? ஒன்ன சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணு தாண்டா. வா போலாம். ஏய், அது எப்படி ஒண்ணாகும்? மச்சான், நீ என் லைன்ல ரொம்ப கிராஸ் பண்ற. சும்மா ஃபன், இதெல்லாம் கணக்கு கூடாது. அவனி எல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் தான். ஆடு ஆடு. சரி வா, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா மார்க்கெட் எடுத்துருவாங்க. பூ தான் ஏற்கனவே நிறைய வாங்கியிருப்பாங்கல்ல. வாங்கியிருக்காங்க, ஆனா அதெல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷா இல்ல, அதான் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரலான்னு போறேன். சரி, நீ கூப்பிட்டேன்னு பாலா சொன்னான். என்ன விஷயம்? பிரதர், நான் சொல்றதை கேட்டு நீங்க ஷாக் ஆக கூடாது. ஷாக் ஆக கூடாதா? என்னன்னு சொல்லு. நேத்து நைட்டு மகா தலையெல்லாம் அடிபட்டுருச்சு, அதுல இருந்து மகா மாறி மாறி பேசிட்டு இருக்கா. முன்ஜென்மம் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு. என்ன சொல்ற நீ? முன்ஜென்மமா? ஆமா ப்ரோ, அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. யுவன், அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்ல. இல்ல ப்ரோ, என்ன நம்புங்க, அவளுக்கு முன்ஜென்மம் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் ஐஷுவா பேசுறா, கொஞ்ச நேரம் மகாவா பேசுறா. ஆதி சார் டைரியில நான் படிச்ச விஷயம் எல்லாத்தையுமே அவ வாயால சொல்றா. என்ன சொல்ற நீ? மகாவுக்கு எப்படி அடிபட்டுச்சு? அது ஒரு பெரிய கதை ப்ரோ, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப இதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, அவ பழைய மாதிரி நார்மல் ஆகணும். இந்த மாதிரி நிலைமையில தாலி கட்டிட்டோமேனு எனக்கே கில்ட்டியா இருக்கு. ஆனா நான் கல்யாணத்தை நிறுத்தியிருந்தா அவ தெளிவானதுக்கு அப்புறம் திரும்பவும் கோவப்படுவா. அதனாலதான் தாலி கட்டிட்டேன். கொஞ்ச நேரம் மகாவா பேசுவா, கொஞ்ச நேரம் ஐஷுவா பேசிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் இந்த மாதிரி அமைதியா ஆஃப் ஆயிடுறா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சும்மா மேலோட்டமா அடிபட்டிருந்தா ரத்தம் வந்திருக்கும், காயத்தோட சரியாயிருக்கும். ஆனா இது உள்காயமா இருக்கறனாலதான் பயமா இருக்கு. இவளுக்கு போன ஜென்மம் ஞாபகம் வரதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, அது என்னைக்காவது ஒரு நாள் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி மாறி மாறி நடந்துக்கிறதா கொஞ்சம் பயமா இருக்கு. சரி பயப்படாத, ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு அவன் நல்லா தூங்கி எந்திக்கட்டும், அதுக்கான டேப்லெட்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். ஆனா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நான் பார்க்க முடியாது, இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை வர வச்சு தான் பார்க்க முடியும். நாளைக்கு நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் மகா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் யுவன், வீட்டுல உள்ள யாருக்கும் இது தெரிய வேண்டாம். நீ சொல்றது எனக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, எல்லாரும் ரொம்ப உடைஞ்சு போயிருவாங்க. புரியுது ப்ரோ, அது தெரிஞ்சனாலதான் இவ்வளவு நேரம் சமாளிச்சிட்டேன். ஆனா எப்படி கல்யாண மண்டபத்துல அதனாலதான் இவ தாலி கட்டிக்க மாட்டேன்னு சொன்னாலா? ஆமா ப்ரோ. அண்ணே பயப்படாதண்ணே, லேசா தான் அடிபட்டிருக்கு,
இவர் தான் ரொம்ப பயப்படுறாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆமாடாமா, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ டயர்டா இருக்குல்ல, அதான் இப்படி இருக்கு. அதேதான், என் தலையில அடிபட்டதுல இருந்து கொஞ்சம் பெயினா இருக்கு. மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நான் கொடுக்குற டேப்லெட் எடுத்துக்கோ, நல்லா தூங்கலாம். என்னது, தூங்கணுமா? ப்ரோ, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி யுவன், டேப்லெட் எடுத்துட்டு வரேன், அவளை சாப்பிட வச்சிரு. சரிங்க ப்ரோ. ஏங்க, உங்களுக்கு என்னாச்சு? நேத்துல இருந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு உளறிட்டே இருக்கீங்க. எது, நான் வளரேனா? சரிதாண்டி. ஆமாங்க, நீங்க கொஞ்சம் கூட சரியே இல்ல. நேத்து அடிபட்டது எனக்கு, ஆனா உளறது என்னமோ நீங்க தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் வளர்றா, யார் தெளிவா இருக்கான்னு தெரிஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? அது தாண்டி எனக்கும் புரியல. ஆமா மகா, இப்ப நீ நல்லா தான் இருக்க. ஏன் இடையில அப்பப்போ என்னை பார்த்து அனிஷ்னு சொல்ற? அனிஷா, அது யாரு? ஏய், ஒருவேளை நீ நார்மல் ஆயிட்டியோ மகா? ஏங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். ஐ, நல்ல வேலை நீ நார்மல் ஆயிட்ட. எங்க ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆயிருமோன்னு பயந்தே போயிட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு மாத்திரை கொடுத்து உன்னை தூங்க வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்டா? யாருக்கு? நமக்கு தாண்டி. யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 3 வயசுல ஒரு குழந்தைய வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா? ஃபர்ஸ்ட் நைட்டு? அப்போ நீ இன்னும் நார்மல் ஆகலையா? நான் நார்மலா தான் இருக்கேன். நீ தான் அப்நார்மலா நடந்துக்கிற. திடுதிப்புன்னு என்னை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்க. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா? ஃபர்ஸ்ட் நைட்டு? ஃபர்ஸ்ட் நைட்லயும் ஒண்ணும் பண்ணி கிளிக்கல. இப்ப மட்டும் என்ன பண்ணிடுவ? டே யுவன், போன ஜென்மத்திலையும் நீ டம்மி பீஸா தாண்டா இருந்திருக்க. என்னடி சொல்ற? இப்படிலாம் பேசாத. ஒண்ணுமே நடக்காமயே ஒரு குழந்தை வந்துச்சு. அதுவும் நான் முயற்சி பண்ணலைனா வந்திருக்காது. சோ, இப்படி அசிங்கப்படுத்துறாளே. ஆனா இந்த ஜென்மத்துல அப்படியெல்லாம் இருந்துடவே கூடாது. என்ன பாக்குற முட்டைக்கண்ணா? போடி முட்டைக்கனி. டேய், இதுவே நல்லாதான் இருக்கு. இதுக்கு மேலேயுமா டெக்கரேட் பண்ணணும்? கையில இருக்கிற ரோஸை மட்டும் அங்கங்க தூவி விடுடி. போதும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போட்டா குப்பை ஆயிரும். அட, இது சும்மா வேஸ்டா தானே போக போகுது. அப்படியே தூவி விடு. டேய், வேணாடா, போதும், வா போலாம். அட, இத மட்டும் வச்சு என்னடி பண்ண போற? குடு. எப்படி, சூப்பரா இருக்கா? எருமை, நான் தான் சொன்னல வேணான்னு. ஃபர்ஸ்ட் ரூம் அழகா தான் இருந்துச்சு. இப்ப பாரு, ரோஸ் எல்லாம் போடுறதா இருந்தா அழகா போடணும். இப்படி இஷ்டத்துக்கு தூக்கி போடுவேன். சரி சரி, கத்தாதடி, இரு சரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எடுத்து தொலை. எப்படி, சூப்பரா இருக்கா? டேய், அதெல்லாம் எடுக்க சொன்னா ஏன் மேலே தூக்கி போடுற? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. வேண்டாம் ஷாலு, அப்புறம் க்ளீன் பண்ண முடியாது. டேய், என்னடா? நான் தான் சொன்னல, நீதான் பிடிச்சிருக்க. நான் என்ன பண்ண முடியும்? சரி, எந்திரி. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டும். நீதான் மாங்க கேட்டல. ஏய், அது சும்மா விளையாடுக்கு சொன்னது. நீ விளையாட்டுக்கு சொன்ன, ஆனா அது இப்போ உண்மையாக்கிடலான்னு தோணுது. என்ன? கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். அட பாவி, டேய் டேய், என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் கொண்டாடிட்டு இருக்கீங்க. மச்சான், உனக்கு நான் செட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு அந்த கடவுளே செட் பண்ணிட்டாரு. அடிங்க, யாராவது வரதுக்குள்ள எந்திரிச்சு தொலைங்க. இவன் இந்த எருமை மாடு மேல படுத்துட்டு எந்திக்க மாட்டேங்கிறான். எந்திக்க சொல்லு. அடே அடே, எந்திரிங்கடா. பாவி பாவி, அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு என்னென்ன வேலையெல்லாம் பாக்குற நீ? நல்லா கேளு இவன். சரிடா, நீ எதுக்கு இப்பவே வந்த? டெக்கரேஷன்லாம் இன்னும் முடியல. ரோஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் போட வேண்டியது இருக்கு. நீங்க போட்ட வரைக்கும் போதும், கிளம்புங்க. இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன். இவன் இரு, நாங்களே முடிச்சிடறோம். நீங்க முடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். 2 பேரும் போய் தூங்குற வழியை பாருங்க.